அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய எம்சிக்யூ புக்லெட்லேருந்து கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் வந்து 1701. ஸோ இன்றைக்கான டே வந்து இந்த ப்ராப்ளத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ராப்ளம் பாருங்கள். let fn of x equal to x by 1 plus n square into x square on r. In summation n from 1 to infinity fn of x uniformly converges, pointwise but not uniform, diverges, none of the above. ஸோ இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றதை கண்டுபிடிக்கணும். நான் ஒரு சில டைம்லாம் சொல்லுவேன், ஒரு சில கொஷின்லாம் வந்து பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத சொன்னேன். ஸோ அதுக்கு ஒரு சில பேசிக் ரிசல்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ரிசல்ட்டோடைய கீ பாயிண்ட் என்னன்றது நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான கீ பாயிண்ட். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்க. ஓகே, அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸ்டெப் 1 என்ன கவனிக்கிறீங்க அப்படின்னா அதாவது சுப்ரீமம் கண்டுபிடிக்கணும். m1 equal to supremum of mod fn of x with respect to the given domain R. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய சீரிஸ் கவனிக்கணும். n from 1 to infinity mn பார்க்குறீங்க. ஒன்ஸ் இது கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா if and only இந்த சீரிஸ் ஆஃப் fn of xமே என்ன ஆகிடும், கன்வர்ஜ் ஆகும். இதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. புரியுதா? அப்போது இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, டொமைனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு நீங்கள் எம்என் கண்டுபிடிக்கணும். சீரியஸ் கன்வர்ஜன்ஸ் கேட்குறாங்க, அப்போ எம்என் வந்து கன்வர்ஜ் ஆனால் போதும். ஓகே, ஸோ இதுதான் கீ பாயிண்ட்டு, நோட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நான் போடுற வீடியோஸ்க்கு தனித்தனியாக நோட் போடுங்க, ஒவ்வொரு நோட்டுமே போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஃபைன். இப்போ சுப்ரீமம் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது, ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். x by 1 plus n square into x square. ஸோ எக்ஸுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க, ஆரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் சுப்ரீமம் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு இதை வந்து எப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் 1 ப்ளஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும். 1 + 1 தான் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபேக்டர் கம்ப்ளீட்டாக வந்து 1க்கு போகிற மாதிரி நீங்கள் எக்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ n ஸ்கொயர் x ஸ்கொயர் வந்து 1 ரீச் பண்ணுற மாதிரி எக்ஸ் என்ன கொடுத்தா அதுதான் அங்கே சுப்ரீமமாக இருக்கும். ஓகே, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை, நல்லா நோட் பண்ணிப்பாங்க, கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அப்போது இந்த ஃபேக்டர் வந்து எக்ஸாக்டாக 1 வரா மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். n ஸ்கொயர் x ஸ்கொயர் வந்து 1 வரா மாதிரி எக்ஸ் நீங்கள் என்ன கொடுத்தா நடக்குன்றதை பார்க்கணும். அப்போது லெட் x ஈக்குவல் டு 1/n கொடுக்குறேன். இந்த சீக்வன்ஸுமே எங்கே இருக்குது, ஆரில் இருக்குது. 1/n சீக்வன்ஸ் ஆரில் தானே இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு கன்வர்ஜென்ஸ் கோசி சீக்வன்ஸ். அப்போது இதில் தான் சுப்ரீமம் எடுக்கும். 1/n போடுங்க. ஸோ 1/n நீங்கள் போட்டு பாருங்கள். சுப்ரீமம் டெஸ்ட்டு, டெரிவேட்டிவ் டெஸ்ட்லாம் போட்டு நீங்கள் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆக்சுவலாக இந்த நீங்கள் சுப்ரீமம் ப்ராப்பர்ட்டி டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சுப்ரீமட்ட பாயிண்ட் என்ன கிடைக்கும், 1/n தான் வரும். அப்போ n ஸ்கொயர் 1/n ஸ்கொயர் இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 1/2n வரும். ஸோ இதுதாங்க உங்களுடைய mn. ஓகே, ஸோ இந்த mனோட சீரியஸ் ஃபார்மேட் பார்க்கலாம். சம்மேஷன் n from 1 to infinity 1/2n தானே. 1/2ன்றது 1/2 டைம்ஸ் சம்மேஷன் n from 1 to infinity 1/n. இது ஆக்சுவலாக ப்ரீ டெஸ்ட் படி என்ன ஆகும், டைவர்ஜ் ஆகும். ஸோ அப்போ இது டைவர்ஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த சீரியஸ் என்ன ஆகிடும், உங்களுக்கு டைவர்ஜ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இது கரெக்டு, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அவ்வளோதாங்க ஷார்ட்கட்டு. ஓகே, ஜஸ்ட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும். எந்த ஒரு இதை வந்து சீரியஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அடுத்த வீடியோஸ் நான் கொடுக்குறேன். இதில் வந்து 2500 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். அப்படின்னா எவ்வளோ கண்டென்ட் உள்ளே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ ஏரியாவே நான் என்ன பண்ண போகிறேன், கிளாஸஸ் கொடுத்துட்டு தான் வர போகிறேன். டெய்லி கிளாஸஸ் எங்களுடைய சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த இந்த இதுக்கெலாம் வந்து நீங்கள் உங்கள் ஆன்சரை பண்ணுங்க பார்ப்போம். இந்த ஐடியாலஜி யூஸ் பண்ணி which of the following series of functions converges uniformly. ஸோ நான் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறேன், டொமைனும் இன்டிமேட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுடைய யூனிஃபார்மை நீங்கள் கிளைம் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் n from 1 to infinity e power minus n into x divided by 1 plus nx when x belongs to R. ஓகே, ஸோ இதுக்கு யூனிஃபார்ம் வருமா வராதா. செகண்ட் சம்மேஷன் n from 1 to infinity n into x divided by 1 plus n square into x square on x belongs to closed interval 0,1. இது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் ஆகுமா ஆகாது. தேர்ட் சம்மேஷன் n from 1 to infinity x square divided by 1 plus x square in whole power n. ஓகே, when x belongs to closed 0,1. இதுக்கு யூனிஃபார்ம் வருமா வராதா. ஸோ இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் எது யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் ஆகும், எது ஆகாது அப்படின்றத உங்கள் ஆன்சருக்கு மார்க் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? ஸோ இதுவும் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து சம்மேஷன் n from 1 to infinity 1 over 1 plus n into x. ஃபிஃப்த்து வந்து சம்மேஷன் n from 1 to infinity 1 over 1 plus n square into x square. ஸோ இது ஆன் ஆரில், இது வந்து ஆன் ஆரில், இதுக்கும் ஆன் ஆர், டொமைன் வந்து ஆர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் யூனிஃபார்ம் டெஸ்ட் அப்ளை பண்ணி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து நான் கொடுக்குற ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு சிலது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்லெட் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இமீடியட்டாக இந்த எம்சிக்யூ புக்லெட்டை வாங்கி படிங்க. ஸோ ஆல்ரெடி என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ யூஜிடிஆர்பி கிளாஸஸ் போகும்போது என்னுடைய ஃபஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ கேண்டிடேட்டுக்கு வந்து 150க்கு 145 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு என்னன்னா, டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் பார்க்கணும், டெய்லி வீடியோஸை கவனிக்கணும், ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் வந்து டெய்லி டெஸ்ட் அடிக்கணும், டெய்லி டெஸ்ட் போகணும். தேர்டு வந்து எம்சிக்யூஸ் கொஸ்டின், என்னுடைய எம்சிக்யூஸ் இருக்கு இல்லையா, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ டெய்லி வீடியோஸ் கவனிக்கணும், டெய்லி டெஸ்ட் அடிக்கணும், எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்ரிடே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக 145 ரீச் பண்ணிடுவீங்க. ஓகே, நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட புக்கில் இருந்து கேட்குற, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு பர்க் எடுத்துப்பேன். ஸோ யூஜிடிஆர்பி ரொம்ப ஸ்டாண்டர்டு கோல்டு பர்க். ஸோ அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து அப்படியே வரும். ஸோ கோல்டு பர்க் யூனிட்லேருந்து அப்படியே வரும். அப்புறம் அப்பாஸ்டல் கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துட்டாவே அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி மெட்டீரியலும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். ஸோ யூஜிக்கு வாங்கினீங்கன்னா அது பிஜி பாலிடெக்னிக் எல்லாத்துக்கும் காமனாக. ஸோ ஒன்ஸ் யூஜி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிஜி படிக்கிற மாதிரி கொடுத்துருவேன், அதே போல் பாலிடெக்னிக் படிக்கிற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ காமனாக வந்துடும். இது இல்லாமல் இதுக்குள்ள 3500 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தனியாக வரும். அதுக்கப்புறம் 5000 கொஷின் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்யூஷனும் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னுடைய கொஷின் கலெக்ஷன்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி வீடியோஸ் கவனிக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கிற மெட்டீரியல்ஸை கோத்ரூ பண்ணணும். ஓகே, இது வந்து டெய்லி படிக்கணும். நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் வந்து 145. ஸோ இப்போ தான் வந்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ எல்லாமே விட்டு இப்போ ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு விட்டுட்டாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்ன வரும் அப்படின்னா டெட்டு ரிசல்ட் வந்துடும். அடுத்த ரிசல்ட் வந்து டெட்டு ரிசல்ட் வரப்போகுது. டெட்டு வந்தோடனே யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து இந்த ப்ராசஸ்ஸு ஒரு லைனில் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடந்து முடிஞ்சது இல்லைங்களா, அதுக்கான கீ அப்டேட் மேபி இன்னைக்கு ஈவினிங் வரலாம், இல்லைனா உங்களுக்கு சண்டே இல்லைனா நாளைக்கு, இதுக்குள்ளே இந்த 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கீ அப்டேஷன்ஸ் வந்துடும். ஸோ இந்த ரிவைஸ்டு கீ கேட்டிருந்தாங்க இல்லையா, கிளைம் கொஷின் வந்து ராங்கு கிளைம் பண்ண சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க ரிவைஸ்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ரிவைஸ்டு ஃபைனலிஸ்ட் கீ விட்டுருவாங்க. ஸோ மார்க் ஸ்டேட்டுமே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு என்னுடைய அப்டேட்டை கவனிங்க, டெய்லி நான் என்ன கொடுக்குறேன்றதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் பாலிடெக்னிக் டிஆர்பி வந்து செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும், டிசம்பரில் எக்ஸாம் நடக்கும். ஸோ இந்த இயருக்கான அப்டேட் இதுதான். ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக நடக்குது, பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக நடக்குது. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு காலேஜ் டிஆர்பியோடைய கீ அப்டேஷன்ஸ் வந்து இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிவைஸ்டு கீ விட்டுருவாங்க. மேபி ஸ்கோர் கார்டு கூட உங்களுக்கு இஷ்யூ பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகே ஃபைன். டெய்லி வீடியோஸ் கவனிங்க, டெஸ்ட் பேட்ச் போடுங்க. எல்லா ஏரியாவுக்கும் டெஸ்ட் பேட்ச் கொடுக்கும். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் போட்டு வரேன், பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்குமே டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் வேணும், எம்சிக்யூ புக்லெட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 2500 ப்ராப்ளம் புக்லெட் இருக்குது. இதில் யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு தனியாக 2500 கலெக்ஷன்ஸ் ப்ராப்ளம் போட்டிருக்கேன், பிஜிடிஆர்பிக்கு வந்து ஒரு 3000 கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். எல்லாமே எம்சிக்யூஸ் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருவேன். ஓகே, ஸோ வேணுன்றவங்க இந்த புக்லெட்டை வாங்கி படிங்க, டெய்லி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஒரு காம்போ பேக்கோட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் யூஜிக்கு படிச்சுக்கலாம், பிஜிக்கு படிச்சுக்கலாம், பாலிடெக்னிக் படிச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொரியர் வந்துடும். ஸோ மொத்தமாக அது வந்து ஒரு 20 kg பார்சல். ஸோ ஒரு பெரிய பார்சல். நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் அட்ரஸ் கொரியர் போட்டுருவேன். ஸோ ரிசீவ் ஆனவுடனே நீங்கள் மெட்டீரியல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, வீடியோஸ் கவனிங்க, டெய்லி டெஸ்ட் கொஷின்ஸ் அடிங்க,